முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஒருங்கிணைப்பு குழுவினர் நடத்திய பாராட்டு விழாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாதது அதிமுக வட்டாரத்தில் சலசலப்பை உண்டாக்கியுள்ளது. மறைந்த முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்களை பயன்படுத்தாததே தான் அந்த விழாவிற்கு செல்லாததன் காரணம் என செங்கோட்டையன் விளக்கமும் அளித்திருக்கிறார். அவரின் இந்த புறக்கணிப்பு அதிமுக வட்டாரத்தில் மட்டுமல்லாது தமிழக அரசியல் களத்திலும் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது. இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் செங்கோட்டையன் யார்? அவரின் அரசியல் பயணம் என்ன? விரிவாக பார்ப்போம். அதிமுக போட்டியிட்ட முதல் பொது தேர்தலான 1977 முதல் 2021 வரை 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் செங்கோட்டையன். 1996 தேர்தலில் மட்டும் கோபிசெட்டிப்பாளையத்தில் தோல்வியை தழுவியிருக்கிறார். 2001ஆம் ஆண்டு அவருக்கு கட்சியில் சீட் வழங்கப்படவில்லை. தவிர மற்ற அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். தொகுதியில் அவருக்கு இருக்கும் செல்வாக்கிற்கான உதாரணத்தை அவரது வெற்றியிலிருந்து கூட சொல்லலாம். கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் 10 முறை அதிமுக வெற்றி பெற்றுள்ள நிலையில் அதில் செங்கோட்டையன் மட்டுமே 8 முறை வெற்றி பெற்றுள்ளார். தமிழ்நாட்டில் மறைந்த தலைவர் கருணாநிதி, தற்போதைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆகியோருக்கு அடுத்ததாக அதிக முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றவர் என்கிற பெருமைக்கு சொந்தக்காரர் செங்கோட்டையன் தான். அது மட்டுமல்லாது போக்குவரத்து, வருவாய், வனம், வேளாண்மை, தகவல் தொழில்நுட்பம், பள்ளிக்கல்வி என பல்வேறு துறைகளில் அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா காலகட்டத்தில் ஜெயலலிதா ஓ பன்னீர்செல்வத்திற்கு அடுத்தபடியாக 3ஆம் தலைவராகவும் 2ஆம் கட்ட அதிமுக தலைவர்களிலேயே அதிகாரமிக்க தலைவராகவும் வலம் வந்தவர். 1991ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சி அமைத்து ஜெயலலிதா முதல்வரான போது செங்கோட்டையன் போக்குவரத்து துறை அமைச்சரானார். அதேவேளையில் அதிமுக துணை பொதுச் செயலாளர், கழக தலைமை நிலைய செயலாளர் என பல்வேறு பொறுப்புகளையும் ஒரே நேரத்தில் வகித்தவர். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு செங்கோட்டையன் தான் சசிகலாவால் முதல்வராக்கப்படுவார் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்கப்பட்டார். ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்திய போது அதிமுக 2 அணிகளாக பிரிந்திருந்தது. அப்போது சசிகலா அணியில் செங்கோட்டையன் தான் அவைத்தலைவராக இருந்தார். சசிகலா சிறை சென்ற போது கூட அக்கட்சியின் அதிகார மையமாக ஐவர் அணி செயல்பட்டது. அதில் மிக முக்கியமானவர் செங்கோட்டையன். அவைத்தலைவராக இருந்த மதுசூதனன் மறைந்த பிறகு கட்சியின் அவைத்தலைவராக செங்கோட்டையன் தான் நியமிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தமிழ்மகன் உசேன் அவைத்தலைவராக நியமிக்கப்பட்டார். ஒரு காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு குருவாக அறியப்பட்டவர் தற்போது அவராலேயே ஓரங்கட்டப்படும் நிலையில் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறையில் இது தொடர்பாக பேசிய மூத்த பத்திரிகையாளர்கள் கூட நிகழ்வில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாததற்கு அவர் கூறும் காரணங்கள் பொருத்தமானதாக இல்லை என்று கூறினர். முன்னாள் அமைச்சர்கள் சிலரின் முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதால் கட்சியில் சிலருக்கு இபிஎஸ் மேல் அதிருப்தி இருக்கிறது என்றும் அதில் செங்கோட்டையனும் ஒருவர் என்றும் கருத்துகள் நிலவுகின்றன. தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் சூழலில் 2ஆம் இடத்திற்கான போட்டிதான் பலமாக உள்ளது. நாங்கள் தான் எதிர்க்கட்சி என பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் மீண்டும் மீண்டும் கூறும் நிலையில் அதிமுக தனது உட்கட்சி பூசலை சரி செய்து கொண்டு முழு பலத்துடன் 2026 தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்.